விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி நீ சொன்னல்ல அதே மாதிரியே நான் இப்போ தாத்தா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இங்க பாரு காவேரி, நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன். நீ சொன்னங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்ப கிளம்புறேன். ஆனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவேன் காவேரி, நீ என் வீட்டுக்கு வருவேன்னு. சப்போஸ் நீ என் வீட்டுக்கு வரல அப்படின்னா நான் திருப்பி இதே வீட்டுக்கே குடி வந்துருவேன். அது உன் கையில தான் இருக்கு, பாத்துக்கோ. காவேரி சாவி வாங்கிட்டு உள்ள போயிடுறாங்க. அந்த டைம்ல விஜய் கீழே போயிட்டு கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கும் போது காவேரிக்கு உள்ள போயிட்டு மனசு கேட்காம, நம்ம விஜய் வேற இங்க இருந்து கிளம்புறாரு, நம்ம போயிட்டு எட்டி தான் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாக்குறாங்க. விஜய் வந்து காவேரி நிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. மனசுக்குள்ளேயே இது போதும் காவேரி, இனி நான் தாத்தா வீட்லயே இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல சாரதா வந்துட்டு, காவேரி காவேரி எங்க போன, இங்க ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஐயோ போச்சு, அம்மா வேற கூப்பிடுறாங்க, இப்ப நம்ம என்ன சொல்ல போறோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போயிட்டு, என்ன அம்மா எதுக்குமா என்னை கூப்பிட்டீங்க, ஏன் அந்த பையன் ஊருக்கு போறான்னு சொல்லிட்டு நீ வழி அனுப்பி வைக்கிறியோ அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் சும்மா வெளியில நின்றுட்டு இருந்தேன். காவேரிக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஐயோ விஜய் வேற நம்ம ஊருக்கு அனுப்பி வச்சிட்டோமே, அங்க வேற வெண்ணிலா இருப்பாளே, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. விஜய் வந்து வீட்டுக்கு போனதும் வெண்ணிலா வந்து கட்டி பிடிக்கிறாங்க. விஜய் நீ வந்துட்டியா விஜய், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, உன்னை விட்டு என்னால இருக்கவே முடியல விஜய், வெண்ணிலா ஒரு நிமிஷம் தள்ளி நில்லு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விடுறாங்க. காவேரி இந்த வீட்டுக்கே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.